தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ தாழ்ச்சி கொண்ட நெஞ்சம் தோள் கொடுக்கும் ஆர்வம் நீர் விரும்பும் காணிக்கை இதுவல்லவோ வாழ்த்துகின்ற மனங்கள் வாழ வைக்கும் செயல்கள் உயர்வான காணிக்கை இதுவல்லவோ தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட தெய்வீக அன்பின் சாட்சிகளாய் வாழ்ந்திட காசு பணம் இல்லாத காணிக்கையானோ. இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 1வது அதிகாரம் 16 மற்றும் 17 இறைவார்த்தைகள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். மணலில் நாம் எளிதாக வீடு கட்டிவிடலாம், ஆனால் அவ்வீடு நிலைத்து நிற்காது. கற்பாறையில் வீடு கட்டுவது கடினமானது, ஆனால் ஒரு முறை கட்டிவிட்டால் ஆடாது, அசையாது, அழியாது. நம்முடைய குணமும் இப்படிதான் இருக்க வேண்டும். தீய பழக்கத்தை கற்றுக்கொள்வது எளிது, ஆனால் அதனை மாற்றுவது மிக மிக கடினம். அது மட்டுமல்லாமல் நமது பெயரையும் புகழையும் மதிப்பையும் அது கெடுத்துவிடும். நன்மை செய்வது, நல்லவராக வாழ்வது சற்று சிரமம்தான். ஆனால் நம் குடும்பத்தில், உறவுகள் மத்தியில், சமுதாயத்தில் நமக்கு ஓர் அங்கீகாரம் கிடைக்கும். பேரும் புகழும் தானாகவே வரும். இறைவா, தீமை செய்தலை விட்டொழித்து நன்மை செய்ய கற்றுக்கொள்ளும் நல்மனதை தாரும். ஆமீன். வாசமுள்ள மலராய் பாசமுடன் வந்தோ நேசமுடன் நேர்ப்பாய் இறைவா.